நம்மள வர சொல்லிட்டு இப்படி உட்காந்துருக்கான். எப்பயும் உங்களுக்கு தான் வர சொல்லியிருப்பான். அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவனுக்கு அதை விட்டா வேற என்ன வேலை? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் கூப்பிட்டீங்களாமா? எதுக்கு வர சொன்னீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு கிளாஸ் எடுக்கணும். இருங்க, வந்தது உங்க பாட்டுல பறந்துகிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பேச வரேங்கிறத காதலே வாங்க மாட்டீங்க போல. சார் எப்படியும் நீங்க தேவையில்லாததான் பேச போறீங்க. அத பேசுறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் சொல்லிட்டீங்கன்னா நான் அத காதுல வாங்கிட்டு போயிடுவேன்ல. ஏன்னா எனக்கு கிளாஸ் எடுக்கணும் சார். நான் ஒன்னும் உங்களை மாதிரி சேர்ல உட்காந்துட்டு இல்ல சார். என்னோட டியூட்டி கிளாஸ் எடுத்தா மட்டும்தான் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அதனால எனக்கு அந்த வேலை இருக்கு. சோ சொல்லுங்க என்னன்னு. சரி விடு, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். சார் மரியாதை ரொம்ப முக்கியம். இரு, நான் ஒன்னும் பிரின்சிபல் எல்லாம் உங்ககிட்ட பேசல. என்ன, நான் அறிஞரனா பேசுறேன்னு வச்சுக்கோ, ஓகேவா? நான் இப்ப பிரின்சிபல் கிடையாது, நீ அதே மாதிரி ஒரு ஸ்டாஃப் கிடையாது. நான் அறிஞரனாவும் நீ ஸ்னேகாவுமா இரு, ஓகேவா? உங்ககிட்ட பேசணும். பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல சார். முடிஞ்சு போனதுக்கு எதுக்கு திரும்ப திரும்ப முடிச்சு போடணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். நீங்க தேவையில்லாதது பழசு தோன்ற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு சொல்லிருங்க, நான் போயிடுறேன். சும்மா சும்மா ஏதாவது கூப்பிட்டு வச்சு பேசுறேன்னு என்ன கடுப்பேத்தாதீங்க. அப்புறம் என் மூடே ஸ்பாயில் ஆனா கிளாஸ் எடுக்க முடியாது. இங்க பாரு ஸ்னேகா, நான் திரும்பவும் சொல்றேன், நான் உங்ககிட்ட பிரின்சிபலா பேசல, ஹரிஹரனா தான் பேசுறேன். சோ நீயும் ஸ்னேகாவா பேசு, ஒரு ஸ்டாஃபா பேசாதங்கிற, புரியுதா? சாருன்னு கூப்பிடுறத முதல்ல நிறுத்து ஸ்னேகா. சரி, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு. நமக்குள்ள இருக்கிற இந்த பிரிவு இப்படியே நிரந்தரமா இருக்கும் நீ நினைக்கிறியா? என்ன சொல்கிறேன்? நீ பழச தோன்ற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு அப்படியே நிறுத்திக்கோ. என்ன தெரியாத தோண்டி என்ன டிப்ரஷனுக்கு கொண்டுட்டு போயிடாத. என்னால மீண்டு வர முடியாது. என்ன இப்பவே சொல்லிட்டேன். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். பழைய ஞாபகங்கள் உனக்குள்ள இருந்தா இந்த பிரிவு இப்படியே நிரந்தரமா இருக்கும் நீ சொல்லிட்டு இருக்க, அப்படித்தானே? சரி, உன்னை நான் விட்டுட்டு போனேனா இல்ல நீ விட்டுட்டு போனியா சொல்லு. உன்னை நான் விட்டுட்டு போனேனா? நீ தானே விட்டுட்டு போன. தெரு நாய் மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்கடா. இப்போ எதுக்கு வர்ற? இப்போ வந்தா மட்டும் நான் ஏத்துக்கணுமா? எப்படி நீங்க முன்ன வேணாம் துரத்தி விட்டு போயிருவீங்க. நாய் மாதிரி, நாயை விட கேவலமாடா, தெரு நாயை விட கேவலமா பின்னாடி வந்தேன். ஆனா அதையே நீ பொருட்படுத்தாம என்ன கேவலமா ட்ரீட் பண்ணி என்ன விட்டு எவ்வளவு கேவலமா விலகி போனேன். அப்போ திரும்ப வந்து மானே தேனே குயிலே அப்படி நீங்க கொஞ்ச நாள்ல மட்டும் திரும்ப கூட வரதுக்கு என்ன நாய் நினைச்சியா? இப்போ என்கிட்ட என்ன கேட்டேன்? இதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆகுற? இங்க பாரு, நான் கோவப்படுறேனா எனக்குள்ள எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். என்ன நான் கோவப்படுறது உனக்கு கோவமா மட்டும் தான் தெரியும். ஆனா நான் எவ்வளவு வலி அனுபவிச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன நீ கூட இருந்து பாத்தியா? என்ன வேணாலும் உதறி தள்ளிட்டு போடில. அந்த நிமிஷம் நீ அந்த இடத்துல இருந்திருந்தா என் வலி என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நீ இல்ல அந்த இடத்துக்கிட்ட. அப்புறம் எப்படி என் வலி உனக்கு தெரியும்? இப்ப குத்துது. இப்ப நான் வாத்தி கூட நெருங்கி பழகுறது உனக்கு குத்துது. குத்தட்டும். எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு கேக்குறேன். உன்னை திரும்ப என் வாழ்க்கையில நான் பாத்திரவே கூடாது. உன் முகத்துல முடிச்சிட கூடாது. திரும்ப அந்த ஞாபகங்கள் எனக்கு வந்துட கூடாதுன்னு எத்தனை நாள் நினைச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா விதி பாத்தியா, திரும்ப திரும்ப உன் கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து என்ன விடுது. என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. நான் உன்கிட்ட எப்போதுமே சொல்ற ஒரே விஷயம், எனக்கு ஜீவாவை தான் பிடிச்சிருக்கு. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த உலகத்துல ஒருத்தர் மேல நம்ம அன்பு வைக்கிறோம்னா அவங்க நம்ம அன்புக்கு தகுதியானவங்களா இருக்கணும். நானும் உன்னை அப்படிதான் நினைச்சேன். ஆனா நீ என் லைஃபை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கொஞ்சம் கூட என் அன்புக்கு நீ தகுதி இல்லாதவன்னு. தப்பு பண்ணிருக்கேன். நான் யோசிச்சிருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன். நீ என் வாழ்க்கையில வந்ததா என் நிம்மதியே போச்சு. நம்ம முதல்ல ஒருத்தரை லவ் பண்றோம்னா நம்ம மொத்த அன்பையும் அங்கேயே கொட்டிடுவோம். ரெண்டாவது ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில வரும்போது அதெல்லாம் புடிச்சு போற ஒரு விஷயமாயிரும். ஏன்னா மொத்த அன்பையும் முதல் காதல்கிட்ட கொடுக்கும்போது ரெண்டாவது அன்புல அவளுக்கு அதுல விருப்பம் இருக்காது. இதுதான் உண்மை. யார் உண்மை சொன்னாலும் சரி சொல்லலையும் சரி. நான் அப்படிதான் எனக்கு அன்புக்கும் தகுதி வேணுங்கிறது உன் விஷயத்துல புரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு இப்ப ரெண்டாவது கிடைச்சிருக்கே அன்பு. அது ரொம்ப புனிதமானது. ஒண்ணு மாதிரி இல்ல. என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கல. என்ன அடிமையாக்கணும்னு நினைக்கல. என்ன சந்தேகப்படல. என்ன ஒரு பறவை மாதிரி, சுதந்திர பறவை மாதிரி பறக்க விட்டு வேடிக்கை பார்க்குது. நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா கூட அதுல சந்தேகங்கிற அந்த இது இல்லை. எனக்கு உன்னை விட அவர்தான் பெஸ்ட்னு தோணுது. நீ எனக்கு வேணா அறிகிறேன். திரும்ப திரும்ப வந்து நீயும் காயப்பட்டுக்கிட்டு என்னையும் காயப்படுத்தாது. எனக்கு நீ வேணாம். எனக்கு ஜீவா தான் வேணும். அவர் தான் எனக்கு புருஷன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்காதீங்க வாத்தி. சீக்கிரம்
சீக்கிரமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ஓகேவா? ஆனா நானே சொல்வேன் எதிர்பார்க்காதீங்க. சொல்ல வேண்டியவங்க சொன்னா கூட அக்செப்ட் பண்றதுல வாய்ப்பு இருக்கு. இந்த ஜென்மத்துல எனக்கு ஜீவா தான் புருஷன். உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, என் மேல துணியுண்டு கூட உனக்கு காதல் இல்ல? சரி விடு, தப்பெல்லாம் நான் தான் பண்ணேன், ஒத்துக்கிறேன். ஆமா, நான் தான் உன்னை வேணான்னு சொன்னேன். அது என்னோட கேரக்டரி, என்னால அதை மாத்திக்க முடியல. அதை இதுவும் மாத்திக்கவும் முடியாது. நான் என்னடி பண்ண முடியும் அதுக்காக? ப்ளீஸ் டீ போட்டு கூப்பிடாத. என் உரிமை எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இப்போ நீ பக்கத்துல இருந்து பேசுறதுக்கு கூட உனக்கு உரிமை இல்லை என்ன? இனிமே டீ போட்டு கூப்பிடாத, அவ்வளவுதான். முதல் தேர்வு சரியா இருந்திருந்தா அதோட ரிசல்ட் பாசனே வந்திருக்கும். ஆனா தேர்வு சரியில்லை, அதனாலதான் பாதியிலேயே ஃபெயிலாகி வெளியே வந்துட்டேன். ஆனா செகண்ட் தேர்வு அப்படி இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் தடவை நிறைய பட்டிருப்போம், அதுல நிறைய அனுபவம் இருந்திருக்கும். ஆனா ரெண்டாவது தேர்வுல அது எல்லாத்தையுமே சுதாரிச்சுப்போம். இதுதான் வாழ்க்கைன்னு அப்ப தெரியும். அதனால திரும்ப திரும்ப முதல் தேர்வுக்கே போய் அங்க திரும்ப ஆன்சர் எழுதணும்னு நினைச்சாலும் பாஸ் ஆக முடியாது. ஆனா செகண்ட் தேர்வுல அப்படி இல்லை. நான் சொல்ற அர்த்தம் உனக்கு புரியும் நினைக்கிறேன். உன்னை கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் என்ன தொந்தரவு பண்ணாத, என்னை விட்டு போயிட அறிகிறது. இப்பதான் அவர் என் மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்பதான் எனக்கே தெரியுது அவர் நான் லவ் பண்றேங்கிறது. திரும்ப இந்த வாழ்க்கையில வந்து அதை கெடுத்து விட்டு போயிடாது. எனக்கு இருக்கிற ஒரே அன்பு அவர் மட்டும்தான். எனக்கு அவர் மட்டும்தான் எல்லாமே. ப்ளீஸ் இதுக்கு மேல என்னை கெஞ்ச வைக்காத அறிகிறது. உனக்கு புரியும் நினைக்கிறேன். என் வாழ்க்கையை விட்டு போயிடு. என்கிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். நீ என்ன உண்மையா லவ் பண்ணியிருந்தா நீ இப்படி என்ன தொந்தரவு பண்ண மாட்டேன். எங்க இருந்தாலும் நல்லா இருந்து சொல்லிட்டு விட்டுருந்திருப்பேன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ, என்னை விட்டு. சரி, ஓகே. என்னோட அலட்சியமா உன்னோட அலட்சியமான்னு தெரியல. நாம் ரெண்டு பேரும் வாழ்க்கையில சேரக்கூடாதுன்னு கடவுள் போட்டு முடிச்சுன்னு நினைக்கிறேன். உன் இஷ்டப்படி நீ இருந்துக்கோ, நான் எதுலேயும் தலையிடலை. கொஞ்ச நாள் என்னை ஹாப்பியாக வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு உன் வாத்தி தான் ரைட்டு, நான் செட் ஆக மாட்டேன். ஓகே, யூ கேரி ஆன். யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வாழ்க்கை போல எண்ணம் கொள், வாழ்வது துயரமில்லை. ரோஜாவின் கண்ணீர் தானே அத்தராய் வாசம் கொள்ளும். கண்ணோடு பொறுமை காத்தா காலம் பதில் சொல்லும். ஜீவா காலையில் ஒன்று சொன்னீங்க, இன்னுமே எதுவுமே புரியாத மாதிரி இருக்கீங்களா ஜீவான்னு. நான் எதையும் சொல்ல போதில் சொல்ல வேண்டியவங்க சொல்கிற வரைக்கும் அப்படின்னு. இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, புரிஞ்சிருச்சு. இனி சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்கிறது சரிதான் நினைக்கிறேன். அதனால் ரொம்ப நாள் காக்க வைக்க மாட்டேன். இனி எதுக்காகவும் என் ஸ்னேகா அழுகக்கூடாது. இது வரைக்கும் அழுது போது ஸ்னேகா, இனி யாருக்காக நீ அழுகிற? உன் வாழ்க்கையில உனக்கு வேண்டான்னு நினைச்சு அவங்கள தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அவங்கள நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் கூட நீ விடக்கூடாது. அப்படி நீ விட்டீன்னா அவங்க இன்னும் உன் வாழ்க்கைக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்ற அர்த்தம். அதனால இனி நீ எதுக்காகவும் அழுகக்கூடாது. நீ என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறியோ அது உனக்கு கூடிய சீக்கிரத்திலே கிடைக்கும். இது வரைக்கும் நீ அழுதுகிட்டு இருந்தது எல்லாமே ஏதோ ஒரு சின்ன காரணம் தான், ஏதோ சின்ன சண்டை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன் கண்ணீருக்கு இவ்வளோ மதிப்புங்கிறத இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் கண்ணீருக்கு மதிப்பு இருக்கு ஸ்னேகா, அதை முதல்ல மனசுல வச்சுக்கோ. உன்னோட அன்புக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவங்களுக்கு உன் விலை உயர்ந்த கண்ணீரை நீ பரிசா என்னைக்குமே அளிக்கக்கூடாது. உன் அன்புக்கு தகுதி இருக்கவங்களுக்கு நீ கண்ணீர் என்ன, அவங்களுக்காக நீ உயிரை கொடுத்தா கூட தப்பு இல்லை. புரியுதா? அழுகாத. எதுவும் சில காலம், எல்லாமே வாழ்க்கையில கடந்து போகும்னு நினைச்சு கடந்து போய்கிட்டே தான் இருக்கணும். நம்மளை காயப்படுத்தின விஷயத்த திரும்ப திரும்ப நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. என்கிட்ட இருந்து நீ என்ன எதிர்பார்க்குறியோ அது உனக்கு சீக்கிரத்திலே கிடைக்கும். ஆனா அது உனக்கு கிடைக்கணும்னா நீ உன் பழைய வாழ்க்கைய என்கிட்ட ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, கிளாஸுக்கு போ. அங்க லெசன் எடுக்காம வச்சுட்டு வந்து பசங்க போய் ஆடிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரியும் ஜீவா, நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஷேர் பண்றோமோ இல்லையோ, கசப்பான அனுபவத்தை ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா அது மனசுல அந்த பாரத்தை இறக்கி வச்சதுக்கு சமம்னு சொல்லுவாங்க.
கண்டிப்பா நான் சொல்றேன். ஒரு மின்சார பார்வையின் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாவம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை. உன்னை இழந்து விட்டான். எந்த மலரிலும் தேனில்லை, தேனில்லை. இது கனவா இல்லை நனவா? என்னை கிள்ளியும் வைத்தெளிந்தேன். உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மறந்தேன். டேய் சயின்ஸ் லேபுக்கு போலான்னு சொன்னேன்டா. நீ என்ன சம்மந்தமே இல்லாம இங்க நிக்கிற? டேய் போலாம்டா, வெயிட் பண்ணுடா கொஞ்ச நேரம். ரைட்டு, அங்க உன் ஆள் நின்னுட்டு இருக்கா, அதனால சரி 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 கலக்கு. இப்ப எதுக்கு தேவையில்லாம இவ எல்லாத்தையும் கூப்பிட்டு நிக்க வச்சுக்கிட்டு இருக்கா? இவ எவடா ஃபர்ஸ்ட் இங்க சேர்மனா போட்டது? சாமி, சேர்மனா போட்டதெல்லாம் போட்டு அப்படியே தலைமையில ஏறிட்டு ஆடிட்டு இருக்கா. அவரை கேட்டு சொல்லட்டுமா? அகல்யா, அகல்யா, டேய் மூடுறா. ஏராக்கி இல்ல உன்னை எவன் சேர்மனா போட்டான்னு மகன் கேட்க சொன்னான். எவன் போட்டான்? பிரின்சிபல் போட்டானா இல்ல வேற எவனாவது போட்டானா? இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண போறானாமா? ஏன் நான் எப்படி சேர்மன் ஆனான்னு அவனுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் புளி போட்டு விளக்கிட்டு இருக்கணுமோ? ஏய் நான் ஒண்ணும் கேட்கல. டே மதனி, ஏன்டா இவ்வளவு கேவலமா போய் சொல்லிட்டு இருக்கு? இப்பதானே கேட்டேன். டே டே பரங்கிக்க மாட்டியா? ஆமா வல்லேன்னு சொல்லிட்டு செவிடி சேர்த்து விட்டுருவேன். சொல்லு ஆமா வல்லி. நீ வாய் மூடு, நீ கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆமாடி கேட்ட, என்ன பண்ணுவ இப்ப நீ? ஆமா இப்ப எதுக்கு சம்மந்தமே நம்ம கிளாஸ் விட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு நிக்க வச்சிட்டு இருக்க? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது அசம்பிளின்னு சொல்லிட்டு நிக்க வச்சிருவியா? நிறுத்து. இங்க எத்தனை பேர் நிக்கிறாங்க? யாராவது இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்களா? அவங்க பட்டில தான் நிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கும். ஏன் நானே அசைன்மெண்ட் எழுதல, நான் வந்து நிக்கிறேன்ல. அப்ப உனக்கு மட்டும் என்ன? ஏன்னா நீ எழுதி வரியா என்ன? வாயை மூடிட்டு அமைதியா இரு, ஓகேவா? இப்போ நீ எதுக்கு வெட்டி சீன் போட்டுட்டு இருக்க? இப்போ எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு நிக்க வச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் என்னங்கடி, நான் என்ன சொல்ல? டே இப்ப ஏன்டா மூஞ்சில எறும்பு சரி அப்படி மாதிரி நின்றுட்டு இருக்க? நல்லா தானே இருந்துச்சு. திடீர் திடீர்னு உனக்கு என்ன ஏதாவது ஆயிருமா? அவனுக்கு அவன் பிரச்சனை, நீ வேலையே இதுடா. அடுத்தவன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாக்குறதா இல்ல அடுத்தவன் குடிக்கு எடுத்து விட்டுருவேன். ஏமா அகல்யா எதுக்குமா கூப்பிட்டு? சீக்கிரம் சொல்லுமா, எனக்கு வேற வேலை இருக்கு. நான் போய் அழகியில வேற பாக்கணும். சீக்கிரம் பிரின்சிபல் ரூம் போனாங்க, இன்னும் வரல. சரி ஓகே, இப்போ எதுக்கு இந்த அசெம்பிளி அப்படின்னா? டேய் நீ செருப்படி வாங்க போற முடிட்டு இருப்பே. அவங்க கிளாஸ்ல யாராவது பார்த்தாங்க நீ அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் அங்க பாக்குறது அந்த பிள்ளை எதுவுமே பேச விட மாட்டேங்கிற. ஏற்கனவே மதன் வெறி கொண்ட நாயட்ட நிக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுவான்னு தெரியும். என்ன நின்று போறான்? எனக்கு என்ன பயமா? அகல்யா என் பொண்டாட்டிடா, நான் அவளை சைட் அடிப்பேன். ஆரம்பத்துல வெள்ளந்தி மாதிரி இருந்தவன் இப்போ இந்த அளவுக்கு ஒன்னு அழகா மாத்திட்டாலே. வெரி குட் வெரி குட். ஏமா ஏமா அகல்யா, ஏமாக்கா, நீங்க அப்புறமா போவீங்களாம்மா? கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க போய் எங்க வேலையை பார்ப்போம். ஏன்னா நாங்களும் அசைன்மெண்ட் எழுதாம வரோம். நம்ம எல்லாம் ஒரே குட்டில ஒரு மாட்டேங்கிற உங்களுக்கு தெரியாது. வீட்டுல போய் நம்ம எழுதுவோமா? வழக்கம் போல இன்ஸ்டா தான் நோண்டுவோம். வேற என்ன பண்ணுவோம்? இல்ல ரீல்ஸ் போடுவோம், ஸ்டோரி போடுவோம். இங்க வந்து தான் அசைன்மெண்ட் எழுதுறது. முட்டி போட்டு எழுதி வச்சிருவாங்க. இப்பவே போய் எழுதணும் ப்ளீஸ். கிளாஸ் கட் அடிக்கணும் ப்ளீஸ்மா. சரிக்கா, கண்டிப்பா சொல்றேன். சரி ஓகே, இப்போ நம்ம எதுக்காக இன்னைக்கு கூடி இருக்கோம்னா அதெல்லாம் பிங்க சர்பால அடி வாங்கிடுவேன். என்ன மூஞ்ச உடைச்சுவேன். மூடிக்கு எது கூப்பிட்டே சொல்லு. என்ன சும்மா எதுக்காக கூடி இருக்கா? பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் அகல்யா எல்லாரும் உட்காந்து சாணி தட்ட போறோமா? ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் சாணி தட்டிக்கு போறோமா? அப்படின்னா கொஞ்சம் சாணி கொடு. முதல்ல போய் பிரின்சிபல் மூஞ்சில அடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் மதன் மூஞ்சி. என் மூஞ்சில எவன் அடிக்க கூடாது, ஓகேவா? இன்னைக்கு நம்ம சாணி அடிச்சு விளையாடுற விளையாட்டு பேர், ஓகே? டேய் சும்மா இருவேண்டா. இது பேசத விடுங்கடா. டேய் உன்னை யாரை பேச விடல? எல்லாரும் பேச விட சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ண காமிச்சிட்டு இருக்க? இங்க பாரு, இன்னும் அதெல்லாம் உன் கண்ணுல போச்சு. கண்ணு மூடி தோண்டி காக்கை போட்டுரும் பாத்துக்கோ. ஏய் நான் என்னடி பண்றது? எனக்கு அங்க தாண்டி போகுது கண்ணு. போகும் போகும். அடி என்னன்னு சொல்லுடி. ஏன்டி படுத்துற? சரி சரி கோவப்படாதீங்கப்பா. நீங்க இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? சரி இன்னைக்கு மீட்டிங் வச்சிருந்தாங்க ஸ்டாஃப் ரூம்ல. அதாவது இந்த இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மீட்டிங் வைப்பாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஓட்டிங்கில் ஜெயிச்சவங்க அவங்களுக்கான மீட்டிங் தான். நான் போயிருந்தேன். அப்போது நம்ம காலேஜில் இருந்து நம்மளோட தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அவார்டு வந்து கொடுக்குறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவார்டு கொடுக்குறாங்க?
ஏன் வேற டிபார்ட்மெண்ட்டே இல்லையா? இந்த டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்கணுமா? அப்படி இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நடந்துச்சாமா? அசிங்கமா பேசாத. நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி நீ எவ்வளவு கேவலமா பேசுற, வெளிய எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. இப்பதான் உனக்கு தெரியுமாக்கோ, நேத்து கூட அங்கிட்டு தமிழ் டிபார்ட்மெண்டா அது ஒரு அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு போறான். இப்பதான் வரோம். அதுல மதன் அடங்காதவன் சொல்லிட்டு போறான். மதன் ஒரு பொறாம பிடிச்சவன் சொல்லிட்டு போறான். ஏமா இல்ல எனக்கு புரியல. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும்? இல்ல நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் தான் பேசியிருந்தாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லலையே. எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசனை தான் இப்ப நான் சொல்ல போறேன். சோ எல்லாரும் இனி நான் சொல்றது படி தான் நடக்கணும். என்ன பண்ணணும்? இப்படி அந்த பேச நிக்கறனா உட்கார்ந்து பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கமா? இல்ல கிளாஸ் இருக்கும்போது சிரிக்கணுமா? கிளாஸ் இருக்கும்போது சிரிக்கலனா பைத்தியம் சொல்லிடுவாங்க. எதுக்கு? இருடடி என்ன பேசவே விடேண்டி. ஏண்டி எப்ப பார்த்தாலும் மூக்கு மூக்கு அழைச்சிட்டு இருக்க? அக்கா எல்லாரும் அமைதியா இருங்க. இப்ப யாருமே பேசவே இல்லையா? எதுக்கு அமைதியா இருக்கு சொல்லிட்டு இருக்கேன்? என்ன சொல்ல, சீக்கிரம் சொல்லு. எனக்கு வேற வேலை இருக்குது. இது மட்டும்தான் வேலையா? பிரின்சிபல் ரூமுக்கு போகணும் சீக்கிரம். கிளாஸ் ரூம் சுத்தமாக வச்சிருக்க ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கிளாஸ் ரூம் சுத்தமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. குப்பையாக தான் போட்டு வச்சிருக்கீங்க. சரி, ஒருவேளை ஸ்குவாட் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீட்டாக வச்சுக்கணும். பார்த்தீங்களா? அதுக்காக நம்மளோட தமிழ் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த 3 இயர் டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு சொட்டு குப்பை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்ப எங்களை பூரா குப்பை பேருக்கு சொல்லிட்டு இருக்க. இங்க 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டி ஒரு செமஸ்டருக்கு 1000 ரூபாய் தெரியுமா? 1000 ரூபாய் எவ்வளவு பெரிய காசு தெரியுமா? 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டி இந்த காலேஜ்ல ஒழுங்கா லெசன் எடுக்க மாட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, ஒரு போட்டி ஒழுங்கா வைக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு படிக்கிற பேர காலேஜ் வந்து குப்பை பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன். எங்களை பார்த்தா குப்பை பேக்கிற மாதிரி உனக்கு தெரியுதா? அப்ப நாங்க குப்பை பேருக்கு தான் இந்த காலேஜ்ல படிக்கிறேன்னு இருக்கா? ஏய், நாங்க என்ன குப்பை பேக்கவா காலேஜ் வந்துட்டு இருக்கோம்? என்ன குப்பை பேக் சொல்லிட்டு இருக்க? ஏய் நிறுத்தன, உன்ன மட்டும் குப்பை பேக் சொன்னே. சும்மா சும்மா மூக்கு நடிச்சிட்டு இருந்தா அவ்வளவுதான் மதனே. என்ன வாய் மூடிரு. ஒரு நேரத்துக்கு போல இருக்க மாட்டேன். ஏன் கல்யா இவனை 70 சேர்த்து விடணுமா? நான் விட்டா நீ என்கிட்ட பர்மிஷன் கூட விட்டு நான் பாத்துக்கிறேன். 70 சேர்த்து விடுற வீட்டுல பறந்து விண்வெளிக்கு பறந்துருவான். அப்புறம் பாட்டு போடணும். விழியில் விழுந்தேன், விண்வெளியில் பறந்தேன், கண் விழித்து சொப்பனம் கண்டேன். அப்புறம் இந்த பாட்டுல வர லைன் மாதிரிதான் விண்வெளியில பறந்துருவாமா. எங்களால குப்பை பேக் முடியாது. என்ன பண்ணுவேன்? அதான் முடியாது. காலேஜுக்கு படிக்க வரதே பெரிய விஷயத்துல குப்பை பேக் சொல்லிட்டு இருக்கு. அப்படி டிபார்ட்மெண்ட் தான் வாங்கணும் ஏதாவது இருக்கா? அப்படி டிபார்ட்மெண்ட்ல எந்த அவார்டு வாங்கணும் அவசியம்? ஏய் நீ நிறுத்து. நான் உன்கிட்ட கேட்கல. அக்கா நீங்க சொல்லுங்க. ஹேமா அக்கா அப்புறம் நீங்க சொல்லுங்க. அக்கா பாத்திமா அக்கா 2 பேர் சொல்லுங்க. வாங்கலாமா வேண்டாமா? நம்ம டிபார்ட்மெண்ட் கொடுக்கறதே பெரிய விஷயம். அப்ப நம்ம கிளாஸ் ரூம் சுத்தமா வச்சுக்கணுமா இல்லையா? சுத்த சோறு போடும், சுகாதாரம் குழம்பு ஊத்தும், அப்புறம் பாத்திரம் கூட பொரியல் போடுமா? என்னவா நீ இல்ல இந்த காலத்துல இருக்க குப்பை பெருக்குனா அவார்டு தருவாங்க. பேசா பிரின்சிபல் விட்டு பெறக்க சொல்லு, நல்லா இருக்கும். அவர் தான் அவார்டு தராரு. அவர் அவரே தருவாரு. அவரே பெறக்க சொல்லிடு. ஹே அந்த பொண்ணு சொல்றது லாஜிக்கா தான் இருக்கு. எல்லாரும் கேளுங்க. இதுக்கு தான் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த பொண்ணு சொல்றது எனக்கு லாஜிக்கா தான் இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு 4 நாள் தானே இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் மாத்திக்கலாம். ஓகேவா? வழக்கமான குப்பை போட்டுக்கோங்க. ஆனா கொஞ்சம் குப்பையை பெருக்கி கொஞ்சம் க்ளீனா வச்சுக்கிட்டா நம்மளுக்கும் நல்லது தானே. தன் சுத்தம் பேணுதல். இல்லடா மட்டும் இங்க கிளுகிளுன்னு சுத்தம் இல்லாம இருக்கமா? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? சும்மா போய் படிக்கிற வேலையை பாருங்க. எல்லாம் அரியறதா வாங்கிட்டு உட்காருவீங்க. இதுல அவார்டு இன்னும் குறைச்சிட்டு இந்த காலேஜ்ல ஒன்னும் உருப்படி கிடையாது. இடத்த சொல்றதுன்னு தெரியல. இப்ப என்ன அவளை குப்பை தானே பிறக்கணும்? மதன் இருக்கான் என்ன, அவன் தான் பேக்கப் கிளீனர். டேய் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து பண்ணாதாண்டா சீக்கிரமா நம்மளால வேலையை முடிக்க முடியும். சரி, யார் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர இதே சொல்லிக்க வேணாம். ஓகேவா? எல்லாரும் வேலை பார்க்குறோம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல அவார்டை வின் பண்றோம். இதுல சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. அவங்க டிபார்ட்மெண்ட்லாம் விட்டு கொடுக்க கூடாது. ஓகே? ஒருவேளை நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு யாருக்கும் அவார்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டா, நம்ம என்னதான் கிளீனா வச்சுட்டு நமக்கு அவார்டு கிடைக்கலனா திரும்ப போய் நம்ம எங்களுக்கு அவார்டு கொடுக்கணும்னு கேட்டா தருவாங்களா? டே ராக்கி, நீ தாண்டா டிரைவர், உன்னதாண்டா வச்சு வண்டி ஓட்டணும். எதுக்கு இப்ப இந்த லாரி டிரைவர் டைலாக் கூட்டிட்டு இருக்க? இவன் கெட்ட வார்த்தை பேசுறான், இவன் தகாத வார்த்தை பேசுறான், இவனுக்கு காலேஜ் விட்டு தூக்கி எறிங்க. இப்பவே சொல்றேன், ராக்கி சொல்றேன் கேளுங்க. இங்க பாருமா, இதானே நம்ம டிபார்ட்மெண்ட்ல தான் அவார்டை வின் பண்றோம். ஓகே? சரி ஓகே, இப்போ யார் நாங்க போலாமா? போய் அசைன்மென்ட் எழுதணும். இல்லனா வச்சு செய்வாங்க. இதுக்காக தான் கூட்டம். ஓகே? எல்லாரும் அவங்க வேலையை போய் பாருங்க. நான் சொல்லும் போதெல்லாம் நம்ம ஒருங்கிணைந்து செயல்படணும். புரியுதா? தனித்தனியா செயல்பட்ட குப்பையில போகாதுன்னு சொல்லிச்சா, ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான் குப்பை போகுமா? என்ன கல்யா நீ? என்னமோப்பா. சரி ஓகே, எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. சரி எல்லாரும் ஒர்க் பாருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு அப்புறமா கிளாஸுக்கு வரேன். ஆகாவளி ரெட்டப்புடி போடி. எனக்கு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்ரீதேவி மேம் கூப்பிட்டாங்க. என்னன்னு கேட்டு வரேன். சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்ரீதேவின்னு யாருமே இல்லையே. என்ன கல்யா உருட்டிக்கிட்டு இருக்க? சரி சரி, நீ பார்க்க போற ஸ்ரீதேவி மேமா இல்ல பார்வதி மேமா? டேய் போங்கடா. நீ இப்படியே பண்ணிட்டே இருடி. நீ இந்த கிளாஸ்ல வர முடியாது. இப்படி நான் பண்ணி விடுறேன். பாப்போடி.
சரி மாப்பிள, இனி நாளாம் கண்டு தெரிய மாட்டேன். நான் வரேன்டா. டேய் ஆகாவடி. என்ன சைட் அடிக்கிறியா? சேச்சா அப்படிலாம் இல்லையே. போய் சொல்லாத, நீ சைட்டு தான் அடிச்ச. நான் எப்படி பார்க்க அழகா இருக்கனா? உனக்கு என்னடி என் ரசவாத்தி அழகு. ரொம்ப புகழாத. சும்மா போய் சொன்னேன், நம்பிட்ட. ரொம்ப தான். ஒன்ன விடவா? பாரு, ஏன் எங்க டிபார்ட்மெண்ட் வின் பண்ணிட்டா? அப்புறம் நாங்க தோத்து போயிருவோம்ல. எப்பவுமே தமிழ் டிபார்ட்மெண்ட் ஒஸ்டா தான் நினைக்கிறாங்க. தமிழ் டிபார்ட்மெண்ட் உயர்ந்த டிபார்ட்மெண்ட் நான் காட்ட வேணாம், அதுக்காக தான். ஓ அப்படி. ஓகே. உனதருகே இருப்பதனால் இரவுக்கு தெரியாத பகலுக்கு புரியாத பொழுதொன்றை நீ காட்டினாய். கண்ணாடி நீ கடிகாரம் நான் உன்னுள்ளே ஓடோடி வாழ்வேன். காதல் என்னும் கடிதாசி நீ என்றென்றும் அன்புடன் நான். என்ன பட்டு? அது உன் அம்மாக்கு வெக்கதுக்குமா வருதான், அதான் பார்க்க மாட்டேங்கிறா. இப்ப இரு, அப்பா வெக்கத்துக்கு போக்கி விட்டுரு. சி போங்க கவின், வெக்கமா இருக்கு. என்னடி இது, மாசமா இருக்கேன்னு சொல்றதுக்கு எதுக்கடி வெக்கப்படுற? ஏய் இனி பாரு, நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உன்னை பாக்குறதுக்காக முடியல. ஏன் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு தாயா தான் இருக்க, புதுசா ஒன்னும் நீ அம்மா இல்ல. ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு தாய் தான். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகும்போது அந்த சுச்சுவேஷன், ஐயோ இப்போ நினச்சாலும் அவ்வளோ கொடூரமான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். ஆனால் இப்போது என்னால் சந்தோஷமே தாங்க முடியல. சொல்லப்போனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல கவின். கேசவ மட்டுமே போதும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல். உண்மைதான்ல, அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உன் பக்கத்தில் கூட நான் இல்லை. உன்னோட ஃபீலிங்ஸை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அப்போலாம் நான் நிறைய நினச்சிப்பேன் தெரியுமா. யூஎஸில் இருக்கும்போது நம்ம அவள் பக்கத்தில் இருந்தால் வயிற்று தொட்டு கொடுத்து பேசுறது, அவளை கேர் பண்ணிக்கிறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, கை கால் அமைக்கி விடுறது, குழந்தைகிட்ட பேசுறது, இந்த மாதிரி நிறைய நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனால் அப்போ எதுவுமே என்னால் முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ எல்லாமே முடியும்ல. அப்போ வளகாப்பு கூட எப்படி தெரியுமா நடந்துச்சு? என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. உன் அம்மா அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க. அதெல்லாம் இப்போ நினச்சாலும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ ஏன்டா ப்ரெக்னென்ட் ஆனோன்னு தோணுச்சு. ஆனால் இப்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. நீ சொன்ன மாதிரி செகண்ட் ப்ரெக்னென்சி நானும் எதிர்பார்க்கல, நீயும் எதிர்பார்க்கல. 2 பேருக்குமே கிடைச்ச ஒரு இன்னொரு பொக்கிஷம். ஆனால் எனக்கு இந்த குழந்தையும் ஆண் குழந்தை தான் வேணும். அடியே, தான் கேசவன், 2வது ஆண் குழந்தையா? எனக்கு ஒன்று மாதிரியே வேணும். எனக்கு ஒன்றை மாதிரியே வேணும். எனக்கு ஒன்று மாதிரி தான் வேணும். சரி விடுங்க, கேசவன்ட்ட கேட்கலாம். கேசவமா, இப்போ அம்மா ஒன்று கேட்க போகிறேன். அதுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும். அப்பா ஒன்று கேட்க போறேன், கரெக்டாக பதில் சொல்லு. உங்களுக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா, தம்பி பாப்பா வேணுமா? அப்போ தங்கச்சி பாப்பா தான் வேணும். என்ன மேடம்? இப்ப சொல்லுங்க. சரி ஓகே, உங்க விருப்பப்படியே நம்மளுக்கு பாப்பாவே பிறக்கட்டும். பொண்ணா இருந்தானே பையனா இருந்தானே எதுவுமே நம்ம குழந்தை தான். ஓகே. நேத்து வர நெஞ்சுக்குள்ள யாரும் இல்லையே. இனி உன்னை விட நான் வணங்க சாமி இல்லையே. உறங்கிடும் வரையில் விழிகளில் இருப்பாய். இமைகளை தாண்டி இதயத்தில் கலப்பாய். உனக்கென நானும் எனக்கென நீ. கீழே போட்டாடா. இங்க பாரு, பழக்க தோசத்துல கீழே போட்ட அவ்வளவுதான். வயிற்றுக்குள்ள 2 பாப்பா இருக்கு, ஞாபகத்துல இருக்கட்டும். ஆமா, உனக்கு என்ன அடிக்கடி ஞானியோதய வந்து இந்த மாதிரி தூக்கணும்னு தோணுமா? ஆமா, வீட்டுக்கு கூட்டு போகாம இப்ப ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? வீட்டுக்கு போலாம். ஒரு ஒரு சில காரணங்கள் இருக்கு, அதனால. என்ன காரணம்? ஏய் சொல்றேன்டி, ஒருத்தி எனக்கு உன்னை ஃபர்ஸ்ட் இங்கே தான் கூட்டிட்டு வரணும்னு இருந்துச்சு. அதனால தான் இப்போ நான் எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? எவ்வளவு ஹாப்பி? அதுக்கெல்லாம் அளவே இல்லடி பொண்டாட்டி. மறுபடியும் நல்லா டான்ஸ். என்ன சார், காதுல விழுகல. மறுபடியும் டிஜில போய் டான்ஸ் ஆடணுமா? சொல்லுங்க. ஏன்டி நான் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே நீயே இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, நீங்க பேசுறது அப்படிதான் சார் இருக்கு, அதான் கேக்குறேன். இல்ல பிரீத்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது எப்படி எப்படி வெளியே காட்டுறதுன்னு தெரியல. அதுக்கு மறுபடியும் டிஜே போய் ஆடுவீங்களோ? இங்க பாரு, நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. என்னது சரிப்பட்டு வர மாட்டேனா?
பிரீத்திங்க சரிப்பட்டு வர மாட்டேன்னா எப்படி ட்வின்ஸ் சொல்லு பார்க்கலாம். சீ போடா. என்னடி வெக்கப்படுற? அடி அடி இங்க பாருடி. இல்ல சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னில்ல அதான். ஆனா ட்வின்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலடி. நானே எதிர்பார்க்கல. நம்ம லைஃப்ல எதிர்பார்க்காம சில விஷயங்கள் கிடைக்கும் போது தான் நல்லா இருக்கும். அதனால விடு. உடனே சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்ட. ஏய் சரி பேச்ச மாட்டேன், அது முடிஞ்சிருச்சு. நீ மூடிட்டு பேச்ச மாட்டேன். என்ன பிரீத்தி? பேச்ச மாத்தேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். என்ன? சரி சீக்கிரமாவே நல்லபடியா குழந்தைய பெத்து எடுத்துட்டு இதே பீச்சில் அது என்ன பாட்டு? நீ என் கண்ணு போல இருக்கணும், என் பிள்ளைக்கு தகப்பனாகணும், அந்த அலையோரம் நம்ம பசங்க கொஞ்சம் விளையாடணும். அப்படி நீ பாட்டு பாட நம்ம குழந்தைங்க கொஞ்சம் விளையாட என்ன கூத்தா இருக்கும். நீ வந்து வந்து போய அந்த அலைகள் போல அந்த உன் கையில மாட்டேகவ வளையல் போல. நல்லா வெயிட் போட்டியே. மூஞ்சில குத்துனன்னு வையே, வெயிட் போட்டமாம்ல. அப்புறம் ஏய் நிஜமாதாண்டி தூக்கவே முடியல, ரொம்ப வெயிட்டா இருக்கு. அடிப்பண்டா, நல்லா அடி வாங்கிட்டு ஓடிடுவ என்ன? ஆளு மூஞ்சி மாதிரி உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு தான் இருந்தேன். ஓ அப்படியா? என்ன அப்படியானு ஒப்படியானே? ஆமா பேசக்கூடாதுன்னா பேசிட்டு இருக்க. ஒட்டிச்சிருவேன். கோவப்படாதடி, கோவத்தை குறை. அப்புறம் என் குழந்தைக்கு ஏதாவது. இப்ப மட்டும் குழந்தை அக்கறை வருமே மூஞ்சி பேரு. இதுக்கு முன்னாடி பொண்டாட்டி ஞாபகத்துல இருந்தனா குழந்தை ஒண்ணு உங்களுக்கு கிடைச்சிட்டா போதுண்டா, அப்படி ஓவரா பண்ணுவீங்க என்ன? அம்மா யாரு ஓவரா பண்ணது? இப்போ ஹாஸ்பிட்டல் ஆட்ட பத்தி ஒரு ஆட்டம் மறக்க மாட்டேன்டி அம்மா. இப்படிலாம் உனக்கு ஆட தெரியும்னு எனக்கு நேத்து தான் தெரியும் சாமி. ஆனா எமோஷனல் ஆனாலும் ஓவரா ஆயிடுற, சந்தோஷம் ஆனாலும் ஓவரா ஆயிடுற. ஏன் இப்படி? எல்லாம் என் புருஷன்ட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். நான் ஒன்னும் அப்படி இல்லையே. நீ அப்படிதான், எனக்கு தெரியும். எனக்கு மகாவா ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அவளுக்கும் ஒரு பேபி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. நந்தினி பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல. நந்தினிக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்போ தான் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் அவர் டாக்டர். ஆனால் மகா அப்படி இல்லையில, ஆசிரமத்தில் ஒர்க் பண்ணுறா. ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. உண்மைதான். நம்மளுக்கு எப்படி கடவுள் சோதிச்சு கொடுத்தாரோ அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் சோதிச்சு கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குல்ல. என்னவோ குழந்தை கிடச்சிட்டா ரொம்ப ஹாப்பி. அதெல்லாம் கடவுள் கொடுப்பாரு. நீங்க அதை நினைச்சு இதை நினைச்சு வரி பண்ணாம நீ ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க ஹாப்பியா இருந்தாதான் வயிற்றுக்குள்ளுக்கு நம்ம பையனும் ஹாப்பியா இருப்பான். பர்றா, பையனே முடிவு பண்ணிட்டீங்க? யா எனக்கு தெரியும், கண்டிப்பா பையன்தான். சரி பாப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முத்தம் கொடுத்துக்கவா? அடேங்கப்பா. கொடுங்க கொடுங்க. என்னுடைய மனைவியின் முத்தத்திற்காக எனது கண்ணம் ஏங்கி கொண்டிருக்கிறது. சீக்கிரம் கொடுங்க. குரங்கு படா. நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது நோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே என் கண்ணால் ஒன்ன கைதாக்கிட நான் நினைச்சேன். கண்ணீரில ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே. மகா உனக்கு என்ன பிரச்சனை மகா? இப்ப ஏன் என்கிட்ட எதையும் பேச மாட்டேங்கிற? நானும் உன்னை ரொம்ப நேரமா கான்டாக்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன், ஆனா ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என் ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா சசி? என்னடி ப்ராப்ளம் சொல்லு. குழந்தை வேணான்னு தள்ளி போட்டோம். ஆனா இப்போதான் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டமே. எனக்கு மட்டும் ஏன் குழந்தை இல்லைன்னு டாக்டர்கிட்ட கேட்க போனா என்னால குழந்தையே பெற்றுக்க முடியாதம்மா டாக்டர் சொல்லிட்டாங்க. மகா என்ன இது யாரும் உன்கிட்ட சொன்ன? போதும் சசி, நிறுத்துங்க. இதுக்கு மேல நடிக்காதீங்க. இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? ஒரு குழந்தைய தாக்குற அளவுக்கு என் கர்ப்பப்பையில சக்தி இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். என்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுல்ல, அவ்வளவுதான் போச்சு. நீ தப்பா. கண்மூடிடு பூவிழிமானே தாலாட்டிட பாடுற நானே என் தோள்களும் தூளியும் தானே ஆராரோ ஆரீரோ.
நிலவோட சேர்ந்து பனி காத்தும் வீச உன் காதில் எதமா